வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கேட்ட மேக்ஸ் கொஷின் 25 கொஷின்ஸ் பார்க்க வரோம். ஸோ இது வந்து 7th August 2019 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட கொஷின். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. A man can finish a piece of work in 50 days. A woman can complete the same work in 10 days. Both work together for 5 days. Then man leaves. How many days will taken by the woman to finish the remaining work? Man வந்து 15 days, woman வந்து 10 days. ஸோ டோட்டல் ஒர்க் அப்போ என்னவாக இருக்கும்னா 30 இருக்கும். ஸோ அப்போ மேனோட எஃபிஷியன்சி 2, உமனோட எஃபிஷியன்சி 3. ஸோ டோட்டலாக அவங்க 2 பேர் சேர்ந்து 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி 5. ஸோ அப்போ 5 days ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்க வந்து 25 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் 5 ஒர்க் இருக்குது. பேலன்ஸ் 5 ஒர்க்கை வந்து உமன் மட்டும் முடிப்பாங்களாம். ஸோ 5 டிவைட் பை அவங்களோட எஃபிஷியன்சி 3. ஸோ 1, 2/3 டேஸில் அவங்க வேலையை முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The cost of 2 articles is the same. One article among them is sold at profit of 15% and the other sold at 12%. If the difference between the selling price is 18 rupees, what is the cost price of each? இப்போ ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 100 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. உன்னோட ப்ராஃபிட் 115. ஸோ 15% அதிகமாகும். அடுத்து வந்து 12% ப்ராஃபிட். ஸோ 12 அதிகமாகும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3%. இந்த 3% தான் 18 rupees. அப்போ 1% வந்து நமக்கு 6 rupees. அப்போ 100% எவ்வளோ? 600 rupees. 100% 600 rupees. இதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். அடுத்த கொஷின். The monthly income of Mohit and Prakash are in ratio of 2:3. The monthly expenditure are in a ratio 3:5. If each saves 5,000 per month, what is the sum of the monthly income of Mohit and Prakash? Okay, income, expenditure. ஸோ இன்கம் ரேஷியோ வந்து 2:3 மோஹித்துக்கும் பிரகாஷ்க்கும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ வந்து 3:5. இப்போ அவங்க எவ்வளோ 5,000 சேவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சேமாக தான் சேவ் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த ரேஷியோ நான் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா மோஹித்துக்கும் பிரகாஷுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இன்கம் டிஃப்ரென்ஸ் 1, எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இதை நான் ஈக்குவல் பண்ணணும். அப்போனா இங்கே நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து 4:6ன்னு வரும். இது 3:5ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்கும். ஸோ 1 இருந்துச்சா? ஸோ நம்ம இந்த ரேஷியோ நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இந்த 1 பார்ட் தான் 5,000. அப்போ நமக்கு வந்து இன்கமோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ 4 பார்ட் வந்து 20,000, 6 பார்ட் வந்து 30,000. ஸோ 50,000 தான் அவங்க மந்த்லி இன்கமோட சம்மு. அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose side are 7 cm, 25 cm, 25 cm, 24 cm? ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்ளட். அப்போ இது கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். ஸோ 7, 24, 25. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். 7 இன்ட்டு 24. ஸோ அடிச்சா 12 இன்ட்டு 7 87 cm. நெக்ஸ்ட், what is the area of the largest square which can be inscribed in a circle of radius 14 cm? ஸோ லார்ஜஸ்ட் ஸ்கொயர் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கான். ஸோ எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் ரேடியஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது 14னா இதுவும் 14 ஆகும். ஸோ ஸ்கொயரில் வந்து இந்த பார்ட் என்னென்னா டயாகனல். ஸோ ஸ்கொயரோட டயகனலோட ஃபார்முலா என்னென்னா a√2. ஸோ இந்த a√2 தான் 28னா அப்போ நமக்கு சைடு கிடச்சிரும். ஸ்கொயரோட சைடு கிடச்சிரும். ஸோ √2 14 இன்ட்டு 2. அப்போ அந்த √2 கேன்சல் ஆயிரும். அப்போ 14√2 ஆயிரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ 14 ஸ்கொயர் 196 இன்ட்டு 2 வந்து 392 தான் நம்ம லார்ஜஸ்ட் ஸ்கொயரோட ஏரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். ஸோ 0.7ன்றதை நான் 0.49 எடுத்துக்கிறேன். டிவைட் பை 0.14 ப்ளஸ்
0.6 வந்து 0.36 ஆகும் டிவைட் பை 1.8 ப்ளஸ் 0.25 டிவைட் பை 0.05. ஸோ இது வந்து பை 100 வரும் கேன்சல் ஆகி 7/2ன்னு வரும் ப்ளஸ் 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 அடுத்து இது வந்து 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 வரும். ஸோ 7/2 ப்ளஸ் 7 வந்து 14 ப்ளஸ் 7 21/2. ஸோ மேலே இருக்க பார்ட் வந்து 21/2ன்னு கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ கீழே இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிறது வந்து 4 ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து 2.5 வந்து 5/2 எடுத்துக்கலாமா. 5/2 இன்ட்டு 4 வந்து 10. ஸோ 10 மைனஸ் 13 இன்ட்டு 0.25 இன்ட்டு 3யா. ஸோ 13 25 இன்ட்டு 3 75. 75 இன்ட்டு 3 வந்து 975. ஸோ 9.75 வரும். 9.75 வரும். ஸோ இது வந்து பேலன்ஸ் என்ன ஆகும்னா 4 இன்ட்டு 0.25 இருக்கும். ஸோ 4 இன்ட்டு 0.25னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1 தான். ஸோ கீழே இருக்க பார்ட் வந்து டோட்டலாக 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 21/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A bus covers first 200 km of journey in a 4 hours and next 600 km in a 6 hours. What is the average speed of whole journey? ஓகே, இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் பண்ணணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 + 600 வந்து 800. ஸோ டோட்டல் டைம், ஸோ ஏற்கனவே அங்கே ரெண்டுக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. 4 hours 6 hours ப்ளஸ் பண்ணால் நமக்கு 10 hours வரும். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 80 km/h வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The ratio of the two whole number is 5:7. Which of the following can be their sum? ஸோ ஒரு ரேஷியோ கொடுத்துறாங்க. ஆப்ஷனில் இருக்கிறது எது வந்து சம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 5:7. ஸோ டோட்டல் பண்ணால் 12xன்னு வரும். ஸோ கண்டிப்பாக இது 12ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா 60 மட்டும்தான் 12ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ 60 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A certain sum invested on a compound interest grows 5,040 in a 3 years. If rate of the interest 20% for first year, 40% for second and 50% for third year, what is the sum? ஸோ இப்போ நான் பிரின்சிபலை வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% தான். சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. அப்போ அமௌண்ட் என்ன ஆகும்னா 120 ஆகும். ஸோ 100ல் 20% 20. அடுத்து வந்து செகண்ட் இயருக்கு 40% ஆகும். ஸோ 120ல் 40% வந்து 48. ஸோ 48 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 168ன்னு வரும். இது ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. அடுத்து தேர்ட் இயருக்கு எப்படி வரும்னா 168ல் 50% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அப்போ இதில் 50% வந்து 84. ஸோ இதில் 84 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 252. இந்த 252 தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டோட வேல்யூ 5040. அப்போ சம் பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. அப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து 20ஆல் இதாகும். ஸோ நமக்கு பிரின்சிபல் வந்து 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Samrat alone can complete the work within 10 days and Virat alone can complete the same work in 40 days. If they are working on alternate days, with Samrat starting the work, then in how many days total work can be completed? ஸோ சாம்ராட் வந்து 10 days வேலை பார்க்குறாரு. விராட் வந்து 40 days. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 40 ஒர்க்கு. ஸோ அப்போ சாம்ராட்டோட எஃபிஷியன்சி 4, விராட்டோட எஃபிஷியன்சி 1. இப்போ ஆல்டர்னேட் டேஸில் வேலை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டே வந்து சாம்ராட் 4 ஒர்க் முடிப்பார். செகண்ட் டே விராட் வந்து 1 ஒர்க் முடிப்பார். அப்போ டோட்டலாக 2 daysல அவங்க 5 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்கு 40. ஸோ அப்போ 40 ஒர்க் முடிக்கணும்னா இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 40 ஒர்க் முடிஞ்சுன்னா இது வந்து 16 daysல முடியும். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடி சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் அ மிக்சர் 7 இஸ் ஹவு மச் மோர் தென் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் பெர் மினிட். ஸோ இது வந்து ஆட் பண்ணணும் ஆவரேஜ்க்கு. ஸோ ஆட் பண்ணால் 12 + 14 26 26 32 32 + 45 48 + 59 59 + 74. ஸோ இதை ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வரக்கூடியது வந்து
236. ஸோ டோட்டலாக வந்து 10 மிக்சர்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 2. ஸோ ஆவரேஜ் வந்து 23.6. ஓகே, இங்கே வந்து எவ்வளோ மோர் தென் தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் கேட்கல. ஸோ M7 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 28. ஸோ இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 4.4 லிட்டர்ஸ் தான் ஆவரேஜோட M7ல் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர் பிட்வீன் 5 and 13? ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 5லேருந்து 13க்குள்ளே இருக்க ஈவன் நம்பர்ஸ் என்னென்னா 6, 8, 10, 12. ஸோ இதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா 120 இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, டக்குன்னு பார்த்தோன்னே போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆவரேஜ் ஆஃப் 12 நம்பர் இஸ் 48. இஃப் ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 11, வாட் வில் பி த நியூ ஆவரேஜ்? இப்போ இந்த மாதிரி ஒரு சம் வருது அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து 48 இருக்குது. ஆவரேஜ்னா என்ன? 12 பேர் இருக்காங்கன்னா 12 பேர்த்துலேயுமே அந்த 48 நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த 12 பேர்த்துக்குமே 11 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆவரேஜ் அப்படியே நம்ம 11 ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு சம் முடிஞ்சு 59. 48 + 11 = 59. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The sum of 15,000 is invested at simple interest for X month. Then rate of interest is X by 8% per annum. Then the sum grows to 1590. What is the value of X? Okay, 1500ன்றது அமௌண்ட்டு, சரி பிரின்சிபலு, அமௌண்ட் என்னென்னா 1590. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 90. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 1500 இன்டூ எவ்வளோ மந்த்து எக்ஸ் மந்த்து. ஸோ மந்த்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டிவைட் பை 12ன்னு போட்டுக்கிறோம். இன்டூ எக்ஸ் பை 8%. ஸோ எக்ஸ் பை 8. ஸோ 100 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 0 கேன்சல். 5 4 18 into 4 into 8 is equal to x square வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 24 தான் ஆன்சர். ஸோ வேல்யூ ஆஃப் த எக்ஸ் வந்து 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man sold a watch at a discount of 60% for 1560. What is the mark price of watch? ஸோ 60% டிஸ்கவுண்ட்னா அப்போ அவங்க செல் பண்ண ப்ரைஸ் வந்து 40%க்கு இருக்கும். ஸோ அந்த 40% தான் 1560னா 100% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 0 கேன்சல். 3900 தான் மார்க் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பால் கிராஃப். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் M3 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னா மிக்சர் M6. ஸோ M3யோட வேல்யூ வந்து 15. ஸோ வாட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். M6ஓட வேல்யூ 24 × 100. ஸோ 3 டேபிள் அடிச்சா 5 by 8. ஸோ 800 கேன்சல் பண்ணால் 12.5. 12.5 இன்ட்டு 5 வந்து 62.5 தான். 62.5% இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The difference between the cost price and selling price is 180. If there is a profit of 20%, then what is the selling price of the bat? Okay, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோ, ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 120 இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இந்த 20% தான் இந்த 180. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 120 என்னன்னு பார்த்தா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ கேன்சல். 0 கேன்சல். 2 × 9 தான் 18. ஸோ 9 × 120 1080 தான் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து பால் கிராஃப். ஸோ த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் பெர் மிக்சர். ஸோ இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ 236 தான் டோட்டல், டிவைட் பை 10 23.6 தான் ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் டேபிள் that can be purchased by a person in rupees 2800 get reduced by 20. If the price is increased by 40%, what is the initial price of the each table? Okay.
இப்போ வந்து இனிஷியலாக அந்த ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா எக்ஸுன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ 40% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. 40% இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து எப்படி மாறும்னா 7x/5ன்னு மாறும். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ தான் 2800. ஸோ இதில் வந்து 20 ரெடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 40% இன்க்ரீஸாக இருக்குமா. ஸோ இப்போ y is equal to 2800 divided by xன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் தான் நமக்கு அந்த 20 ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேபிள். ஸோ நம்பர் ஆஃப் டேபிளில் தானே ரெடியூஸ் ஆகுது. இது வந்து நம்பர் ஆஃப் டேபிள். ஸோ இந்த எக்ஸ் என்னென்னா ஒரு ஒரு டேபிளுக்கு என்ன ப்ரைஸ், ஸோ 10 ரூபா 20 ரூபான்னு இருக்கும்ல, ஸோ அதில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 2800 டிவைடட் பை எக்ஸு. ஸோ 20 மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 2800 டிவைடட் பை இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ். ஸோ இப்போ 10 ரூபானா 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 14 ரூபா ஆகுமா. ஸோ அந்த ப்ரைஸ். ஸோ நான் அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 7x டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 7 வந்து இதில் கேன்சல் பண்ணால் 400 வரும். 400 அந்த 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2000 வரும். ஸோ அப்போ வரக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 2800 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 20 is equal to 2000 by xன்னு வரும். ஸோ இந்த 2000 நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அப்போ 2800 மைனஸ் 1000 வந்து 800 by xன்னு இருக்கும். ஸோ மைனஸ் 20 சாரி ப்ளஸ் 20 ஆயிரும். இங்கே இருக்க மைனஸ் 20 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 20 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 40ன்ற ஆன்சர் வரும். ஸோ அப்போ இனிஷியலாக எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா ஒரு டேபிள் 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 1 மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபில் பண்ண போகிறோம். 1 மைனஸ் 1/4 வந்து 3/4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2 ஆஃப் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1/4 இன்ட்டு ஸோ டிவைடில் இருக்குது, அதை அப்படியே நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் மாத்திரக்கு 5/2. ஸோ டிவைட் பை 2/5. ஸோ டிவைடில் இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷன் மாற்றினா அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ஸோ 3/2 ப்ராக்கெட்டில் இருக்குது. 10 மைனஸ் 8 வந்து 2/5ன்னு வரும். ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இதை பண்ணால் நமக்கு 5/8 வரும். இங்கே 3/5 இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 × 4 வந்து 8/5ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 8/5 ப்ளஸ் 3/5 வந்து 11/5. ஓகே, கீழே இருக்க பாட்டு வந்து 11/5, மேலே இருக்க பாட்டு வந்து 24 + 20 44 44/80. ஸோ 44/32. ஸோ 11/8 வருது. இது 11/5, இது 11/8. ஸோ 11/8 டிவைட் பை 11/5. ஸோ 11 கேன்சல். அப்போ 5 மேலே போயிடும். 5/8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ x² + y² = 100. ஸோ x/y யோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. x² - y² நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரேஷியோ நான் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். x² வேல்யூ வந்து 16x², 4x வேல்யூ 3x வேல்யூ வந்து 9x² ஆயிரும். ஸோ டோட்டலாக 25x². ஸோ இந்த 25x² தான் 100. அப்போ 25 × 4 தான் 100. அப்போ x வேல்யூ 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2னா இது 8ஆக இருக்கும், இது 6ஆக இருக்கும். ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 64 - 36 28 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த மீடியன் ஆஃப் 7 16 6 9? ஸோ இது வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா 4 6 7 9 14 15 18 21 26. ஓகே, இப்போ மீடியன்னா நடுவில் இருக்க நம்பர். ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குன்னா 2 4 6 இந்த 2 நம்பர். ஸோ 8 9 நம்பர் இருக்குது. ஸோ 9 நம்பர்னால் இந்த பக்கம் 4 இந்த பக்கத்து 4 விட்டுட்டு நடுவில் இருக்கிற நம்பரை பார்த்தா அதுதான் மீடியன். ஸோ 14 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
average of all the multiples of 6 from 20 to 80. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 20 to 80க்குள்ளே எத்தனை 6ஓட மல்டிபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வந்து 20க்கு அப்புறம் வரக்கூடிய 6ஓட மல்டிபிள்ஸ் வந்து 24. அடுத்து வந்து 80க்கு முன்னாடி வரக்கூடிய 6ஓட மல்டிபிள்ஸ் 78. ஸோ இதோட வேல்யூ 13, இதோட வேல்யூ 4. ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 9. ஸோ 1 ப்ளஸ் போட்டால் டோட்டலாக இது எல்லா வேல்யூவும் டோட்டலாக 10 வேல்யூ இருக்கும். ஸோ 24லேருந்து 78க்குள்ளே நமக்கு 10 வேல்யூஸ் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ Sn = n/2 ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட்டு நம்பர். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 10/2 இன்ட்டு 24 ப்ளஸ் ஃபஸ்ட் வேல்யூ 24, லாஸ்ட் நம்பர் 78. அது ரெண்டோட அடிஷன் 24, 78ஓட அடிஷன் வந்து 102. ஸோ இன்ட்டு 102. ஸோ 102 பண்ணால் இன்ட்டு 5 பண்ணால் டோட்டல் நம்பர் வந்து 102 இன்ட்டு 5. ஸோ இங்கே ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் வந்து நமக்கு டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்குது. 5/2 அடித்தா 51. ஸோ த ஆன்சர் இஸ் 51. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து a boat covers 64 km upstream in 8 hours and 120 km downstream in 12 hours. What is the speed of the boat in still water? ஓகே, அப்ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு ஸ்பீடு கவனிக்கணும்னா 64/8, ஸோ 8 km/h. டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து 120/12, ஸோ 10 hours. இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ 8 + 10/2, ஸோ 18/2 வந்து 9. நமக்கு இது வந்து km/h இருக்குது. ஸோ அதனால் இங்கே m/s தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9 × 5/18 தானே, 5/18. ஸோ /2 2.5. ஸோ 2.5 m/s தான் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 24 cm. Radius of the base is 7 cm. What is the cost of the painting the curved surface area of the cone at a rate of 6/cm²? ஸோ இப்போ ஒரு கோன் இருக்குது. கோனோட ரேடியஸ் வந்து 7 cm கொடுத்துறாங்க. ஹைட் வந்து 24. ஸோ அப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ 25. இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ட்ரிப்ளட் பார்த்தோம் ஒரு சம்மில். ஸோ இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ L. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து πr/L. ஸோ நமக்கு ஆரும் தெரியும், எல்லும் தெரியும். ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7 இன்ட்டு L வந்து 25. ஸோ 7 7 கேன்சல். ஸோ நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 550 cm². ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் எடுக்காங்களா. ஸோ பெர் cm² 6 ரூபா அப்படின்னா 550 cm² வந்து இன்ட்டு 6 பண்ணணும். ஸோ 3300 தான் காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுதான் MTS செட் எக்ஸஸ் செட்டோட 25 கொஷின்ஸ். ஸோ இது வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் MTS படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். SS தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.